பஞ்சகவியத்தை உரத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா பஞ்சகவியத்தை நாங்கள் பண்டிகை நாட்களில் உட்கொள்கிறோம் சொல்றாரு. அப்ப இது மக்களுக்கு ஒரு தவறான ஒரு சிக்னல். அதாவது பஞ்சகவியத்தை சாப்பிடலான்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்க, யாரும் வேண்டான்னு சொல்ல. லிட்டர் கோமியத்தை கூட குடிங்க. டெய்லி 1/4 கிலோ 1/2 கிலோ பசுமாட்டு சாணியை கூட சாப்பிடுங்க. அந்த கருத்து உள்ளவங்க எல்லாம் நாங்க தடுக்கல, வேணாலும் நாங்க இலவசமா தர தயாரா இருக்கோம். ஆனால் இது போன்ற கருத்தை மக்கள் மத்தியில் சொல்வது மோசமான விளைவுகளை உருவாக்கும். பசுமாட்டு யூரின் பல்வேறு கிருமி தொற்றை தடுக்கும், பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் என்று சொல்வது என்பது அறிவியலுக்கு புறம்பானது. எந்த விதமான அறிவியல் ரீதியான உண்மை அதில் இல்லை. எந்த அறிவியல் ஆராய்ச்சியை நிரூபிக்கவில்லை. 15 நிமிடத்தில் எந்த மருந்துமே ஒரு காய்ச்சலை முழுமையாக குணப்படுத்திவிடும் என்று சொல்லவே முடியாது. நவீன அறிவியல் மருத்துவம் சாத்தியமே இல்லை. பேரஸ்டமால் என்ற சொல்லக்கூடிய மருந்தை நம்ம ரத்த குழாய்கள் மூலமா செலுத்தினாக்க 20 நிமிஷத்துல காய்ச்சல் குறைஞ்சிடும். ஆனா நோய் தீர்ந்தது சொல்ல முடியாது. நோய்க்கான காய்ச்சலுக்கான காரணம், மூல காரணம் என்னவென்று கண்டறிந்து அதற்கு தேவையான மருந்துகளை உட்செலுத்தினால்தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். சில காய்ச்சல் பாக்டீரியானால வருது, சில காய்ச்சல் வைரஸ்னால வருது, சில காய்ச்சல் வெவ்வேறு தொற்றுகளால வருது. அப்ப அவைகளுக்கு உரிய சரியான மருந்து கொடுத்தாதான் அந்த நோய் குணமடையும். டைபாய்டு காய்ச்சலுக்கு மலேரியா காய்ச்சலுக்கான மருந்து கொடுத்தா குணமாகாது. மலேரியாவுக்கு டைபாய்டு மருந்து கொடுத்தா குணமாகாது. பன்றி காய்ச்சலுக்கு கொரோனா காய்ச்சலுக்கான வைரஸ் மருந்து கொடுத்தா அது குணமாகாது. எனவே எதற்கு எந்தெந்த மருந்து கொடுக்கணும், எவ்வளவு நாளைக்கு கொடுக்கணும்லாம் இருக்கு. அப்ப அதை கொடுத்தா குணமாகும். அந்த நோய் நிரந்தரமாக குணமாகின்ற வரை காய்ச்சலை மட்டுப்படுத்த குறைப்பதற்கு பேரஸ்டமால பயன்படுத்துறோம். வேற சில காய்ச்சல் குறைப்பதற்கான மருந்துகள் இருக்கு. அப்ப இதையெல்லாம் தெரியாமல் ஒரு பாமரன் மாறி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இயக்குனர், அந்த இயக்குனர் காய்ச்சலுடைய அடிப்படை கூட தெரியாம மக்கள் மத்தியில் கருத்தை சொல்றாருனாக்க அதுக்கு பின்னால என்ன இருக்குனாக்க அரசியல் இருக்கு, அரசியல் உள்நோக்கம் இருக்கு. ஐஐடியை பயன்படுத்திக் கொண்டு அவர் அரசியல் செய்கிறார். ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போக நினைக்கிறாரு. பசுவை புனிதமாக மாற்ற நினைக்கிறாரு. ஏற்கனவே நீண்ட காலமாக அது இருக்கிறது, அதை மேலும் புனிதமாக்குவதற்கான முயற்சியை செய்கிறார். அப்ப பசுவுடைய யூரின் ரொம்ப ரொம்ப உயர்வானது என்று சொல்லி அவர் நிரூபிக்க பார்க்கின்றார். அதுக்கு ஐஐடியுடைய தலைவர் பதவியை முறைகேடாக அவர் பயன்படுத்துகிறார். எனவே பொது சுகாதாரத்திற்கும் மக்களுடைய தனிப்பட்ட நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ஐஐடியுடைய இயக்குநரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். போதிய அறிவியல் விழிப்புணர்வு இல்லாத சாதாரண மக்கள் இன்றைக்கு பல்வேறு காய்ச்சல் வருகிறது. அவ்வாறு காய்ச்சல் வருகின்ற பொழுது அவருடைய பேச்சை நம்பி உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை பெறவில்லை என்று சொன்னால் உயிரை இழக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி மக்களுக்கு காய்ச்சல், பல்வேறு காய்ச்சல் வருகிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொரோனா வருகிறது, பன்றி காய்ச்சல் வருகிறது, மலேரியா வருது, டைபாய்டு வருது, சின்ன குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா மூளை காய்ச்சல் வருகிறது. அதே மாதிரி இன்னைக்கு மிக மோசமான காய்ச்சல் எலி காய்ச்சல் வருகிறது. எல்லா காய்ச்சலுமே மோசமான காய்ச்சல் தான். இன்னைக்கு எந்த காய்ச்சலுமே நம்ம உடனடியாக சிகிச்சை இல்லாம உயிரை காப்பாற்றலாம்னு எடுத்துக்கவே முடியாது. பன்றி காய்ச்சல் வந்தாலும் உரிய சிகிச்சை இல்லைனாக்க இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம். கொரோனா காய்ச்சல் இருந்தாலும் தடுப்பூசி போடாமல் இருந்ததாக்க அதுலயும் இறப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல எலி காய்ச்சலை உரிய நேரத்தில் கண்டுபிடிச்சு உரிய முறையில் சரியான சிகிச்சை வழங்கினாக்க அவளுக்கு கல்லீரல் பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு இறப்பதற்கான சூழல் ஏற்படும். எனவே எந்த காய்ச்சலும் நல்ல காய்ச்சலும் சொல்ல முடியாது. எனவே எல்லாமே இன்னைக்கு வரக்கூடிய காய்ச்சல் ஆபத்தான காய்ச்சல் தான். 2 நாள் 3 நாள் காலதாமதமாக போனால் கூட உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய காய்ச்சல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஐஐடியுடைய இயக்குனர் என்ன சொல்ல வேண்டும்? மக்கள் காய்ச்சல் வந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுகுங்கள், மருத்துவரை அணுகுங்கள், உரிய முறையில் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், உரிய சிகிச்சை பெறுங்கள் சொன்னால் பாராட்டலாம். அதை விட்டுவிட்டு ஒரு ஐஐடியுடைய இயக்குனர் கோமியம் சாப்பிட்டா 15 நிமிடத்தில் காய்ச்சலை குணமாக்கி சொல்வது என்பது அறிவியல் அடிப்படையற்றது, அறிவியலுக்கு எதிரானது, இன்னும் சொல்ல போனால் பொதுமக்களுக்கு எதிரானது. அவருடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அவர் இவ்வாறு சொல்வதை சாதாரண மக்கள், போதிய அறிவியல் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு டெங்கு காய்ச்சல் வருகின்ற பொழுது அவர்கள் கோமியத்தை கோமியத்தை குடிச்சா 15 நிமிஷத்துல சரியாயிரும் குணமாயிரும் சொல்லி நம்ம ஐஐடியுடைய இயக்குநரே சொல்லியிருக்காரு. எனவே கோமியத்தை நம்ம குடிச்சிட்டு நம்ம இருந்தோம்னாக்க 15 நிமிடத்தில் காய்ச்சல் சரியாயிரும் என்று இருந்தார்கள் சொன்னால் மீண்டும் மீண்டும் கோமியத்தை குடிச்சிட்டு வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னாக்க அது அவங்களுக்கு உயிரிழப்பை ஏற்பட்டுவிடும். அது போலதான் எல்லா காய்ச்சலும். எனவே இன்றைக்கு நவீன அறிவியல் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. எந்த காய்ச்சலையும் பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அந்த காய்ச்சலுக்கு உரிய மருந்துகளை வழங்குவதன் மூலமாக நோயாளிகளை காக்க முடியும். அப்படிப்பட்ட சூழல்ல இந்த புரிதல் இல்லாமல், இந்த அடிப்படை கூட தெரியாமல்
பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில, பொதுமக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய வகையில இன்றைக்கு ஐஐடியுடைய இயக்குநர் செயல்பட்டு என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. அது மட்டுமல்லாமல் அவர் சொல்வது போல பசுவுடைய யூரினை குடிப்பதன் காரணமாக எந்த நோயும் குணப்படுத்த முடியாது, அதுக்கு அறிவியல் ரீதியான எந்த நிறுவனமும் இல்லை, கிளினிக்கலா எதுவுமே எவிடன்ஸ் பேஸ்டா நிரூபிக்கப்படவில்லை, அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கு. டாக்டர் சாந்தி அவர்கள் பின்னால எல்லாத்தையுமே போட இருக்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம், பசுடைய யூரின் மூலமாவே ஏராளமான நோய்கள் வரும். பசுடைய யூரின்ல 14க்கு மேற்பட்ட பாக்டீரியா இருக்கலாம். மிக மோசமான பாக்டீரியா ஈகோலை என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா, அது கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும், வாந்தியை உருவாக்கும். அது மூலமாக கூட குழந்தைகளும் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, பெரியவர்களும் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உரிய சிகிச்சை பண்ணாக்க சாதாரண அடல்ட் கூட டீஹைட்ரேஷனாலே அதனால வரக்கூடிய சிறுநீரக பாதிப்பு போன்றதுனாலையும் இறக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு பசுமாட்டுடைய சாணி, அந்த பசுமாட்டுடைய சாணினால ஏராளமான நோய்கள் வரலாம். நம்முடைய பசுமாட்டு யூரின்ல ஏராளமான நோய்கள் வரலாம். இப்ப எப்படி மனிதர்களுக்கு நீர்த்தாரையில் கிருமி தொற்று இருக்கோ, அதாவது யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்றோமோ, நீர்த்தாரையில் எவ்வாறு கிருமி வரிக்கிறதோ கிட்னியில சலம் வைக்கலாம். அதனால பயூரியான்னு சொல்லக்கூடிய வகையில நம்முடைய சிறுநீரே சலம் மாதிரி போகும், பயூரியான்னு பேர். அப்ப அது மனிதர்களுக்கு வருகிறது. அதே போல சிறுநீரக பையில, சிறுநீர் பையில இன்ஃபெக்ஷன் வரலாம், சிறுநீர் தாரையிலையும் இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுனாக்க சிறுநீர்ல ஏராளமான பாக்டீரியா வரும், பஸ் வரும், சலம் வரும். அதே போலவே தான் பசுக்களுக்கு நீர்த்தாரை இன்ஃபெக்ஷன் வரும், அதுக்கு சிஸ்டைட்டிஸ் வரலாம், அதுக்கும் கிட்னில பாதிப்பு பஸ் வரலாம். எனவே அப்படிப்பட்ட யூரினை குடிக்கின்ற பொழுது யாராச்சும் சலத்தை குடிக்க சொல்லுவாங்களா? எப்படிப்பட்ட மோசமான விஷயம். ரத்தம் வரலாம், யூரின்ல ரத்தம் கலந்து வரலாம். அப்ப யூரின் கலர் மாதிரிலாம் வரும், சாதாரண மக்கள் அது தெரியுமா? அது அப்ப அதை குடிக்க சொல்லுங்களா நீங்க? எப்படிப்பட்ட மோசமான விஷயம். அப்ப இந்த யூரினை குடிப்பதன் மூலமாக ஏராளமான நோய்கள் மனிதர்களுக்கு வருங்கிறத நான் ஏற்கனவே சொல்றேன். அது பட்டியல் டாக்டர் சாந்தி பின்னால போடுவாங்க. அதே மாதிரி பசுமாட்டு சாணி, இந்த சாணி பாத்தீங்கன்னா ஏதோ பெரிய கிருமி நாசினி என்ற வகையில சொல்லப்படுகிறது. அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால பஞ்சகவியத்தை பத்தி சொல்றாரு. அவன் இந்த பசுமாட்டு சாணி மூலமாக மிக மோசமான விரைவாக உருவாக்கக்கூடிய நோய்கள் வரலாம். ஜியார்டியாசிஸ் சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு வரலாம், நாடா புழு தொற்று வரலாம். நாடா புழு மூளையில போய் தனித்தனியா பிரிஞ்சு கூடு கட்டுவதன் மூலமாக சிஸ்டி சர்க்கோசிஸ் என்ற பாதிப்பு வரும். ஏராளமான சின்ன சின்ன முட்டையா மூளையில போய் மூளையில உருவாகும். அந்த மாதிரி மூளையில ஏராளமான சிஸ்ட் அந்த முட்டையில் உருவானாக்க அதனால தீராத வலிப்பு ஏற்படும். வலிப்புக்கான மருந்துகள் கொடுத்தா கூட கட்டுப்படாது. அது பேர் சிஸ்டி சர்க்கோசிஸ். அது பசுமாட்டுடைய சாணத்தின் மூலமா வரும். அதே போல இறைச்சியை சரியா வேக வைக்காமல் சாப்பிட்டாலும் வரலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்க டைபாய்டு வரலாம். இது மாதிரி ஏராளமான நோய்கள் வரலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு பல்வேறு நாடுகள்ல, நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா ஜெர்மனியில பசுமாடுகளுக்கு, சில மாடுகளுக்கு போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதி என்று சொல்லக்கூடிய மிக மோசமான நோய் பாதிப்பு வந்திருக்கு. மேட் கவ் டிசீஸ் பேரு. அது பசுமாட்டு ஸ்தானத்தின் மூலமா பரவக்கூடியது. ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் சொல்லுவாங்க. இது ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு வாக்குல இங்கிலாந்துல மிக மோசமாக பரவியது. இங்கிலாந்துல அந்த மாதிரி பசுமாட்டுகளுக்கு பரவினால லட்சக்கணக்கான பசுமாட்டை கொண்டு குவியல் குவியலா பெரிய குழி தோண்டி புதைச்சாங்க. அப்படிப்பட்ட மோசமான நோய் அந்த பசுமாடுகளுக்கு இங்கிலாந்துல ஏற்பட்ட பொழுது இங்கிலாந்திலிருந்து அனைத்து நாடுகளும் பால் பொருட்களை இறக்குமதி செய்வதை தடை செய்தார்கள், இறைச்சியை தடை செய்தார்கள். இங்கிலாந்திலிருந்து மேற்கத்திய நாடுகளில் செல்லக்கூடிய பயணிகளுடைய ஷூ, செருப்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆன்டிசெப்டிக் போட்டு தொடச்சாங்க. ஏன்னா இங்கிலாந்துல ஒரு பயணி மாட்டு சாணியை மிதிச்சுட்டு அங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் அந்த மாட்டு சாணி மூலமா அமெரிக்க மாடுகள் நோய் தொற்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏர்போர்ட்ல நிறுத்தி எல்லாருடைய ஷூவையும் ஆன்டிசெப்டிக் போட்டு கிளீன் பண்ணவர் தான் அமெரிக்காவில அனுப்பிச்சாங்க. அப்படிப்பட்ட மோசமான நோய். அந்த நோய் மனிதர்களுக்கு வரலாம். அந்த நோய் மனிதர்களுக்கு வந்தா சிஜேடின்னு பேரு. அப்ப குருசிபல் ஜாக்கப் டிசீஸ் பேரு. அப்ப அந்த நோய் மனிதர்களுக்கு வரலாம். அந்த நோய் மனிதர்களுக்கு வந்தா என்னன்னாக்க நம்முடைய மூளை பஞ்சு மாதிரி மாறி போயிடும், நினைவாற்றல் இழந்து போயிடும், தசையெல்லாம் அதாவது கண்ணாபின்னு துடிக்கும். அவங்க பாத்தீங்கன்னா நோய் வந்த பிறகு 5லேருந்து 12 மாசம் வரை தான் உயிரோட இருப்பாங்க. மிக மோசமான ஆட்கொல்லி நோய் அந்த குருசிபல் ஜாக்கப் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பசுமாட்டு சாணத்தினால் பரவக்கூடிய நோய். இதெல்லாம் ஐஐடி இயக்குநருக்கு தெரியாதா? அந்த நோய் என்பது வைரஸை விட நுண்ணிய ஒரு கிருமி, ஒரு வகையான கிருமி. அது கிருமியோட சொல்ல முடியாது,
பிரியான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள்னால உருவாகுது. அது உயிர் உள்ளதா உயிரற்றதா கண்டுபிடிக்க முடியல. எனவே அது வந்து மோசமான ஒரு நோய். அது பசுமாட்டு ஸ்தானத்தினால பரவும். இது ஐஐடி இயக்குனர் தெரியாதா? அதெல்லாம் படிக்காம பேசலாமா அவரு? இது போன்று ஏராளமான நோய்கள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து ஐஐடி இயக்குனர் சொல்ற மாதிரி பஞ்சகவியத்தில் பசுமாட்டு சாணியை கலந்து யூரினையும் கலந்து குடிச்சா நாங்கள் பட்டியல் சொல்லக்கூடிய எல்லா நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பசும்பாலையோ எருமை மாட்டு பாலையோ இல்ல வேற பாலையோ காய்ச்சாமல் குடிப்பது என்பது பல நோய்கள் வரும். குறிப்பா டைபாய்டு வரும். அதே போல பாத்தீங்கன்னாக்க காசு நோய் வரும். பசுமாட்டு பாலை காய்ச்சாமல் குடித்தால் அதனால நமக்கு வந்து டைபாய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போலவே காசு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இருக்கின்ற பொழுது ஒரு இயக்குனர் வந்து பஞ்சகவியத்தை நான் அவ்வப்பொழுது பண்டிகை காலங்களில் சாப்பிடுவேன்னு சொல்லுவது என்பது வேதனையா இருக்கு. அது அவ்வளவு ஒரு பெரிய இயக்குனருக்கு இது போல நோய் தொற்று இந்த பொருட்களால் வரும்னு தெரியலன்னு சொன்னாக்க அவர் அந்த இயக்குனர் இருப்பதற்கு தகுதியிலேன்னு அர்த்தம்.